சுட சுட பிஸ்மில்லா பாத் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 1/2 ஊற வைக்கணும். 6 காஞ்ச மிளகாய், 2 ஏலக்காய், பட்டை, 3 கிராம்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, தனியா பவுடர் 1 ஸ்பூனு, மிளகு, தேங்காய், உளுத்தம்பருப்பு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி பொடி பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், 6 பல்லு பூண்டு, கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், தக்காளி, மஞ்சத்தூள், சால்ட் போட்டு நல்லா எண்ணெயில போட்டு வதக்கணும். அரிசி பருப்பு போட்டு ஒரு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 3 குக்கர் விசில் விட்டு எடுத்தீங்கன்னா பிஸ்மில்லாபாத் ரைஸ் ரெடி ஆயிடும். அதுல புளி தண்ணி, சில்லி பவுடர், பெருங்காயம் போட்டு நல்லா கலரி விட்டு அரைச்ச பவுடர் ஒரு 3 ஸ்பூன் போடணும். இன்னொரு பக்கம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வேப்பிலையை, காஞ்ச மிளகாய் தாளிச்சு நெய் 2 ஸ்பூனை போட்டு அதுல ஊற்றி இறக்கிங்கன்னா கொத்தமல்லியை போட்டுட்டு சுட சுட சுவையான பிஸ்மில்லாபாத் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒரு தடவை செஞ்சுதான் பாருங்களேன். சாப்பிடாத பிள்ளைங்க கூட கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.